இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். என்னன்னா இங்க பாருங்க, பனங்கிழங்கு வந்து எடுத்துருக்கேன். பனங்கிழங்கு வச்சு தான் வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செய்ய போறோம். பனங்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இது அப்படியே டைரக்டா புடுங்கி நம்ம அவிச்சு அப்படியே சாப்பிடலாம். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுக்காக நம்ம ஸ்வீட் வந்து பண்ண போறோம். என்னன்னா பனங்கிழங்கு புட்டு தான். ரொம்ப ஈஸி, நெருப்பே தேவை, ஃபயரே இல்லாம வந்து சூப்பரா செய்ய போறோம். ஆனா இந்த பனங்கிழங்கு மட்டும் அவிச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, பனங்கிழங்கு பிடுங்கி நம்ம அவிச்சது. ஸோ அப்படியே வெறும் பனங்கிழங்கு வேறு பிடுங்கி நம்ம வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது உப்புலாம் எதுவுமே சேர்க்கல, நார்மலாக வேக வச்ச கிழங்கு. இது நம்ம என்ன பண்ணோம்னா தோல் எடுத்துட்டு அந்த பனங்கிழங்கு வந்து அந்த துருவல், கேரட் பீன்ஸ்லாம் துருவல் இல்லையா, அதில் பொடி துருவலால் அழகாக வந்து துருவனா அது சூப்பராக வந்து பூ போல் கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே இந்த தோல் எல்லாமே எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பனங்கிழங்கு வந்து நம்ம உடச்சிக்கலாம். உடச்சிட்டு மேலே இது மாதிரி நார் வரும். இந்த நாரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும். பெரிய நார் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சி அதில் இருக்கிற நார் எல்லாமே எடுத்துருங்க. இது நடுவில் வந்து இது மாதிரி இருக்கும். இந்த குச்சியும் எடுத்துடணும். நம்ம இது உடச்சிட்டு லைட்டாக அதை வந்து இப்படி எடுத்திங்கன்னா அந்த நார் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது மாதிரி கிழங்கு எல்லாமே அந்த தோல் உரிச்சிட்டு நடுவில் இருக்கிறதான் எடுத்துகிட்டு இது மாதிரி புட்டு வச்சுருக்கணும். இது நம்ம இங்கே பாருங்கள், இப்படி உடச்சி இது மாதிரி வந்து மேலாக்க இழுத்தனா இது மாதிரி நார் மேலே பெரிய நார் எல்லாமே நமக்கு வந்துடும். இதெல்லாம் எடுத்துடுங்க. நார் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம இது மாதிரி துருவல் சின்னதாக இருக்கிறதுல வந்து அழகாக அப்படி துருவிக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே வந்து அந்த கிழங்கு மட்டும் வந்து சூப்பராக கிடச்சிரும். மேலே நார்லாம் இருந்ததுன்னா அது அப்படியே இருக்கும். இது மாதிரியே வந்து வச்சுருக்க எல்லா கிழங்கும் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே வந்து துருவிட்டேன். இது மாதிரி நம்ம துருவும் போது மேலே அந்த நார்லாம் இருந்தால் அந்த நார் எல்லாமே வந்துடும். கீழே வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து அந்த பனங்கிழங்கு கிடச்சிருக்கு. நாரே இல்லை, நல்லா இருக்குது. இது மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் வந்து சின்ன பசங்க இருந்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நார்லாம் முழுங்கிடுவாங்க அப்படியே சாப்பிடும்போது. இது மாதிரி இருக்கும்போது நார் இல்லாமல் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் நார் இல்லாமல் வந்து நல்லா கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம பனங்கிழங்கு வந்து துருவியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், துருவனா தேங்காய். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் துருவி வந்து சேர்த்துக்குங்க. துருவன தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய்லாம் சேர்த்து அது வந்து நல்லா கலந்துக்கிட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதை யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான நமக்கு வந்து பனங்கிழங்கு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம அழகாக வந்து அந்த சீவலால் சீவிட்டிங்கன்னா நார் எல்லாம் தனியாக போகுது. சீவிட்டு நம்ம சர்க்கரை, அதுக்கப்புறம் தேங்காய், ஏலக்காய் பவுடர் போட்டு கிண்டி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒயிட் சர்க்கரை வேணான்றவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பனங்கிழங்கு புட்டு வந்து அத்தை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு இருக்காங்க. சாப்பிடுங்க அத்தை. சூப்பராக இருக்குது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல டேஸ்ட். ஆனாக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து பனங்கிழங்கு வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். பனங்கிழங்குல இவ்வளோ ஸ்வீட், இவ்வளோ அருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல? செம சூப்பர், செம டேஸ்டே இருக்குது. நீங்கள் பாருங்க, அப்படியே நல்லா இருக்கு. அப்படியே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிட்டுனே இருக்கலாமான்னு. நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா. பனங்கிழங்கு உரிக்க தேவையில்ல, தோல் வந்து எடுக்கவும் தேவையில்ல. அழகாக இது மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து துருவி வச்சுட்டோன்னா நம்ம மாட்டுன்னு அப்படியே எடுத்து ஸ்பூனை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா ஹெல்த்தியான பனங்கிழங்கு புட்டு வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாட்டா பாய்.